இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, என்று நம் ஆண்டவர் எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். காலம் நேரம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் உண்டு. நிகழ்வது, நடந்தது, நடக்க போகிறது எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்தில் உள்ளது. எங்களுடைய வாழ்க்கை வளமானதாக அமைவது அவருடைய சித்தம். எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாம் குறைந்து போய்விட்டது போல இருக்கும். வாய்ப்புகள் குறைந்தது காணப்படும். ஆசீர்வாதங்கள் குறையும். எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாக தோன்றும். என்னவாகுமோ என்று மனசு இறந்து கலங்கி தவித்து கொண்டிருக்கும். இப்படியான குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் முக்கியமாக சொல்லுகிறார், நான் உன்னை முன்னே இருந்ததை விட அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று. ஆண்டவர் நம்முடைய கடந்த காலங்களை மட்டும் சரி செய்வதில்லை, அதைவிட நம்முடைய எதிர்காலத்தை இன்னும் சிறப்பாக மாற்றுகிறவர். நாங்கள் இழந்ததை நினைத்து வருந்தினாலும் ஆண்டவர் அதைவிட பெரிய நன்மையை நம்மளுக்கு தரக்கூடியவர். அதனால இன்றைக்கு ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது குறைந்தது போல இருந்தாலும் அது முடிவு அல்ல. ஆண்டவர் இன்னும் செயல்படுகிறார். அவர் உங்களுக்காக முன்னிருந்ததை விட பெரிய நன்மையை தயார் செய்து வைத்திருக்கிறார். நாங்க ஆண்டவரை நம்பி அவருடைய வழியில் நடக்கும் போது ஒரு நாள் நாங்களே சொல்லுவோம், ஆண்டவர் என்னை முன் இருந்ததை விட அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. எனவே ஆண்டவரை முழுவதுமாக நம்புங்க. அவர் உங்களை இன்னும் இன்னுமாக உயர்த்துவார். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கண்களுக்கு முன்பாக நீங்க மேன்மை அடைவதை உடைய கண்ணால காண்பீங்க. அப்போது ஆண்டவர் உங்கள மகிமை அடைவார். ஆமேன்.